எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பாடகம் என்னவென்றால், அஹ், நம்முடைய ஆண்டவருக்குள் நாம் எப்படி வாழ வேண்டும். இந்த பைபிள் வாசிப்பதில், வேதம் தியானிப்பதில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொண்டால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆண்டவருக்குள் எப்படி நாம் நிலையாக இருக்க முடியும் என்பதை நாம் இன்று தியானிக்கிறோம். இந்த 10 நிமிஷ வீடியோவை என்னுடைய குரல் வளம் உங்களுடைய கம்மியாக தெரிந்தாலும், இல்லை பேச்சிலே ஒரு நீட்டிப்பு நீளான வசனங்கள் தெரிந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்கள். அதிகமான ஒரு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தை குறித்து நான் உங்களுக்கு தலைப்பை கொடுத்துவிட்டேன். இன்றைக்கி நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே சென்றுவிட்டோம். இந்த பழைய ஏற்பாட்டு முறையிலும் புதிய ஏற்பாட்டு முறையிலும் ஆண்டவரை வித்தியாசமாக அணுகுவார்கள். பழைய ஏற்பாட்டு முறையிலே ஆண்டவரை எப்படி அவர்கள் நேசித்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பார்வையில் ஒவ்வொரு பெயர்களை பெற்றிருந்தார்கள். இப்போ உதாரணத்திற்கு தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் என்று ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். மோசையை கொடுத்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய இடத்தில் எப்படிப்பட்ட சாட்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வேதாகமம் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நான் இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்ற பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை தாண்டி தான் நாம் இந்த வேதாகம தியானத்துக்குள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? நம்மளை எப்பொழுதும் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது அப்படியே வித்தியாசமாக தெரியும். ஆண்டவர் கூடவே இருப்பார்கள். ஆண்டவர் பரலோகம் போன பின்பு இங்கே அவர்கள் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாய் அறிவிப்பதென்ன, அற்புதங்கள் செய்வதென்ன, ஆண்டவருடைய சுவிசேஷங்கள் வேகமாய் பரவினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர்கள் அவ்வளவு வேகமாய் செயல்பட்டார்கள் என்றால், ஆண்டவர் உலகம் முடிவு பரிந்தும், அதாவது உலகத்தின் முடிவு பரிந்தும் போய் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்ன அடுத்த அவங்கள் காலம் சவியமாய் இருந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாமளும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? காலம் என்ன இருக்குது, காலம் என்ன இருக்குது, நம்ம சுவிசேஷத்தை தள்ளி போட்டுருக்கோம். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு குடும்பம்னு வரும்போது உங்களோட கடமையை நீங்கள் தவறினா உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு குற்ற உணர்வை நீங்கள் சந்திப்பீர்களா மாட்டீர்களா? கண்டிப்பாக. ஒரு தாயை ஒரு தகப்பனையும் நீ கண்டுகொள்ளாத பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தீர்ப்பு என்ன? உன் தாயையும் தகப்பையும் கனம் பண்ணுவாங்க. என்ன அதுக்கான அர்த்தம் தெரியும்? மரியாதை. நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்பவில்லை என்பதை அவர் செய் என்று சொல்லுவது, மரியாதையுடன் சொல்லி விலகுவது என்பதை கூட நம்ம அந்த வகையில் கூட எடுத்துக்கொள்ளலாம். நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு மனைவியை ஒரு பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிள்ளையானவனுக்கு என்ன போதிக்க வேண்டும், மனைவிக்கு என்ன கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், புருஷன் மனைவியின் மேல் என்ன விதமான அன்பு செலுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் கணவன் மனைவியோ பிள்ளைகளோ தன்னுடைய தாய் தப்பமார்களுக்கோ எப்படி நாம் இருக்கிறோம்? இப்போ என்னுடைய வீட்டில் ரட்சிப்பு இருந்தும், என்னுடைய வீட்டில் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தும் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் தனிப்பட்ட முறையில் பிரிக்கப்பட்டோம். இன்றைக்கு நான் ஒதுக்கப்பட்டவனாக தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய வீட்டில் நான் மட்டும்தான் கிறிஸ்தவன். என்னுடைய தங்கையை திருமணம் செய்த அவர் ஒரு சாமி ஆடும் நபர். கோயில்களிலே மேலும் அடிக்கும் போது அவருடைய திருவிழா சமயத்தில் சாமி ஆடும் நபர். எங்களுடைய வீட்டில் தாய் தகப்பனும் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனாலும் நான் அவர்களை ஒருபோதும் இருக்கவில்லை. நானும் அவர்களிடத்தில் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் நிரூபிப்பேன். எப்படி என்றால், இப்படி பேச்சிலே நடத்திலே பல மாற்றங்களை நான் செய்தேன். முன்பு பிடிவாதக்காரனாக இருந்தேன். இப்போ எல்லாவற்றிற்கும் அடங்கி போகிறவனாக இருந்தேன். அதனால் வாழ்க்கையில் பல அடிகளை முன்பு காட்டிலும் பின்பு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அதிகமான காயங்களை அவர் மூலமாக பெற்றேன். ஆனாலும் இன்று விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. ஏன்னா ஏன் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னது, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ எந்த சூழலிலும் அவனை விட்டு விலகுவதும் இல்லை, அவனை கைவிடுவதில்லை. அப்படிப்பட்டது ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏன்னா நான் ஒரு கடினமான சூழ்நிலையிலே குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர்களுக்கு தெரியாமல் தான் இந்த வேதாகம கல்லூரியிலே போய் சேர்ந்தேன். எவ்வளவோ பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தற்கொலை, வீட்டை விட்டு ஓடி போவது, இதெல்லாம் ஒரு தீர்வாக நான் அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு, ஆண்டவருக்குள்ளே போனேன்.
என் குடும்பங்கள் எனக்கு துரோகங்கள் இழைத்தாலும் நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறபடினாலே ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை இன்று வரை நான் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள். ஆண்டவர் அநேக இடங்களிலே எனக்கு கற்பித்து கொடுப்பார். அவர்களுக்காக ஜெபி, அவர்களுக்காக மன்னியும் என்ற என்னிடத்தில் வேண்டுகோள் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து இது வழி நடத்துகிறபடினாலே என்னுடைய தவறுகளையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் ஆண்டவரிடத்தில் முறையிடுவேன். ஆண்டவரை நானும் தவறு செய்வேன், என்னை அறியாமல் நானும் உத்தமன் என்று காட்டிக்கொள்ள முடியாது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா விதமான நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அவருக்கு முன்பாக ஒப்படைத்தலாம். அவருக்கு எல்லாம் தெரியும். ஏன் அவர் நம்மளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? நீ எல்லாவற்றையும் ஆண்டவராகிய என் முன்பு ஒப்புவி, மன்னிப்பு கேள், பிறருக்காக மன்னிப்பு ஜெபம் செய். பிறருடைய வாழ்க்கை உன்னை கடிந்து கொள்ளும் போதோ உன்னை அடிக்கும் போதோ அதான் ஆண்டவர் ஒரு கண்ணத்தை காட்டினால் மறு கண்ணத்தை காட்டுகிறார். அதற்கான அர்த்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் மேலே ஏறி வந்து நிற்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து நீ வரும்போது அந்த அடிக்கிற கையானது உன்னை உருவாக்குகிற கை என்று நீ தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்காக ஆண்டவர் உங்களை அடித்து கொண்டே இருக்க அனுமதிக்க மாட்டார். நீங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு விதமான உருவாக்குவதற்காக ஒரு மண்பாண்டத்தை உருவாக்க எவ்வளவு செய்கிறார்கள். அந்த மண்ணை எடுத்து பிசைந்து அது ஒரு பானையாக வளைந்து கொண்டு அது என்னென்ன சேர்க்கப்படுகிறது, எப்படி சக்கரங்களில் வைத்து சொல்லட்டப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் கைகளிலே இருக்கு. நம்ம யாருன்னா சாதாரண மண் அல்ல. அந்த உடைந்த மனிதர்கள் மூலியமாக செய்யப்பட்ட அந்த மண்பாண்டத்தை உடைத்து மறுபடியும் அவர் அந்த மண்பாண்டம் செய்யப்பட மணலிலே போட்டு இந்த தடவை யார் செய்கிறார் என்றால் தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு ஒரு குயவனைப் போல இருந்து நம்மளை உருவாக்கி நம்மளை அலங்கரிக்கிறார். ஒரு கடையில் வச்சுருக்க நம்ம பொருளை போய் நம்ம பார்க்குறோம். அலங்காரம் பண்ணி வச்சுருக்க பொருளுக்கு அலங்காரம் இல்லாத பொருளை நம்ம பார்க்குறோம். அதுக்கு இதற்கும் ரேட்டு குறைவாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஊசிமணி பாசிமணிக்கு உள்ள ரேட்டு அதையே அலங்காரம் பண்ணிச்சு அதில் ஒரு சின்ன டைமண்ட் வச்சா அது எவ்வளோ பெரிய ரேட்டாக இருக்கும், அது எவ்வளோ பெரிய விலையாக இருக்கும். அதுபோல தான் அன்றைக்கு நீ பாசியாக இருந்த இன்றைக்கு தேவன் உன்னை எப்படி வச்சுருக்கிறாரா? ஒரே ஒரு டைமண்ட் தான் உள்ள வச்சார். அது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. அது உங்களுக்குள்ளே வைத்த பிறகு இன்றைக்கி நீங்கள் எப்படி விளங்குகிறீர்களோ பொன்னாக விளங்குகிறோம். வெள்ளியை புறமிடுவது போல நம்மை புறமிட்டு பொன்னாக விளங்க செய்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாடங்களை கற்றுத்தரும். ஏனென்றால் பவுலும் சரி, பேதுருவும் சரி, அவர் கூட அந்த சீசர்கள் அனைவரும் சரி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு கடவுள் வரப்போகிறார் என்று ஓடினார்களே தவிர கடவுள் வருவார், மீட்டெடுப்பார், இதை தான் அறிவித்தார்கள். ஆனால் பழைய ஏற்பாடு அப்படி வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய ஜனங்களாக தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்டு அங்கே ஜனங்களை ஒப்பு கொடுத்து மீட்கிறதுக்கும் தேவன் மனிதர்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? சுவிசேஷம் எதற்காக? உலக ரட்சகர் நம்மை மீட்ட தேவனுக்காக. எனக்கு அன்பானவர்களே, நாம் எந்த அளவுக்கு நம்ம கடவுளுக்குள்ள நம்ம வளர்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். நம்ம கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வளரணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேதாகமம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்மளுடைய ஒரு நாளைக்கு நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம். அதே ஒரு 40 நாளைக்கு மேலே நம்மளால் உணவு எடுக்காமல் இருக்க முடியுமா? நீர் நமக்கு முக்கியம். அதுபோல தான் வேதமும் நம்முடைய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். நமக்கு உணவும் நீரும் எப்படி ஒரு ஆதாரமும் அதே போல தான் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். தேவனோடு வாழ்வது என்பது இயற்கைக்கு நம் காண முடியாத காற்றுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பறக்கடிக்கப்பட்ட காற்றை போல இல்லாமல் உயிர் வாழ ஜீவன் கூடிய ஆக்சிஜனை போல அந்த காற்றை போல அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் உயிர் கொடுக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். யாருடைய உயிரை எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் நமக்கு பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யாதிருப்பாய், கனவு செய்யாதிருப்பாய், ஒரு மனிதனுக்கு தேவையான கட்டளைகளை கொடுத்தும் தனக்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை ஆண்டவர் செய்திருக்கார். தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கார். எனக்கு அன்பானவர்களே, இன்றோடு இந்த வேத பாடம் முடிகிறது. நாளைக்கு ஒரு புதிய பாடத்தோடு இருந்து நான் உங்களை சந்திக்கும் வரை இந்த இடத்திலிருந்து விடுபடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.